அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா அகாடமிலிருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, இந்த வீடியோ பதிவானது என்ன அப்படின்னா 8th தமிழ் நியூ புக்கிலிருந்து இயல் 5, 6, 7, 8, 9 இந்த 5 இயலுக்கு உண்டான சிலபஸ் பேஸ் பண்ணி வர முக்கியமான கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, கொஸ்டினை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய எல்லாம் டேஷ் முளைத்தன. ஓகே, ஆன்சர் தோட்டத்தில் தம்பி ஊன்றிய எல்லாம் வித்துக்களாக முளைத்தன. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? அக்களத்து. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆ ப்ளஸ் களத்து அப்படின்னா பிரித்தெழுதுனா வரும். ஓகேங்களா? அடுத்தது, சிங்கம் வாழும் இடத்திற்கு பொருத்தமானது எது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்கம் வாழும் இடத்திற்கு பொருத்தமானது முளை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? 4th கொஸ்டின். என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு வாரி அப்படின்னா வருவாய் அப்படின்னு அர்த்தம். வாரி அப்படின்னா வருவாய் பெருகிற்று அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? 5th கொஸ்டின். மனிதர்கள் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்கள். அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு அப்படின்னா பொறாமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்த கொஸ்டின். நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று டேஷ். நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று ஆப்ஷன் ஏ, பொச்சாப்பு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது நம்பர் 8. தூக்கி ப்ளஸ் கொண்டு என்பதனை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? தூக்கி ப்ளஸ் கொண்டு சேர்த்து எழுதுனா தூக்கி கொண்டு. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். மூங்கில்களில் எத்தனை பிரிவுகள் உண்டு? மூங்கில்களில் எத்தனை பிரிவுகள் உண்டு? ஓகே, ஆப்ஷன் பி, 3 பிரிவுகள் உண்டு. என்னென்ன மூங்கில் அப்படின்னா கல் மூங்கில் ஒன்று இருக்குது. அடுத்தது மலை மூங்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று கூட்டு மூங்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது.
அப்போ கல் மலை கூட்டு அப்படிங்கிற 3 மூங்கில் தான் மூங்கில்களோட பிரிவு. சரிங்களா? அடுத்தது நம்பர் 11, பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? பெற்றெடுத்தோம். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, பெற்று கூட்டல் எடுத்தோம். அடுத்தது நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம். இவ்வரிகளில் அழுக்காறு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? அழுக்காறு என்ற சொல்லோட பொருள் ஆப்ஷன் சி, பொறாமை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆப்ஷன் ஏ, பகர்ந்தனர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 14. ஒரே நிமிஷம். ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல். இதில் அளந்தவர் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அளந்தவர் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, செல்வந்தர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு எது? கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 16, மக்களையும் மலையையும் தொடர்புபடுத்தி கருத்து கூறியவர் யார்? மக்களையும் மலையையும் தொடர்புபடுத்தி கருத்து கூறியவர் யார்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அயோத்தியதாச பண்டிதர். அடுத்த கொஸ்டின், முறை ப்ளஸ் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, முறை எனப்படுவது. அடுத்த கொஸ்டின், காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றனா வேலங்கள். யானைகள் வருமா? வேலங்கள். ஓகேங்களா? காட்டிலிருந்து வந்த வேலங்கள் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி 2143 அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இப்போ உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, மெய் முதல் உயிர் முதல் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். அதாவது நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்தாக வந்தது அப்படின்னா, இப்போ சிலையை இல் ப்ளஸ் ஐன்னு பிரிப்போமா? இல் ப்ளஸ் ஐ
அப்போ ஐ வருது. இந்த மாதிரி நிலைமொழி, அதாவது ஃபஸ்ட்டு வர்ற நிலைமொழியில் உயிரெழுத்து வந்தது அப்படின்னா அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படிம்பாங்க. அப்போ சிலை ப்ளஸ் அழகில் உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால உயிர் முதல், ஒரே நிமிஷம், உயிர் முதல்ல உயிரீற்று புணர்ச்சி, சொல்கிறது தப்பாக சொல்லிட்டேன், உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? இதே நிலைமொழியில் மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா மெய்யீற்று புணர்ச்சி அப்படிம்பாங்க. அப்போ 2 வருமா ஃபஸ்ட்டு, அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி, மெய்யெழுத்து வரதுனால மெய்யீற்று புணர்ச்சி அப்படிம்பாங்க. அப்போ உயிர் முதல் புணர்ச்சி எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வருமொழி, அதாவது ப்ளஸ்ஸுக்கு அடுத்த வர்ற வருமொழியில் உயிரெழுத்து வந்ததுன்னா அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படிம்பாங்க. அப்போ பொன் ப்ளஸ் உண்டு அப்படிங்கும்போது ஊ வந்திருக்கா உயிரெழுத்து, அப்போ அதுக்கு பேர் உயிர் முதல் அப்படிங்கும்போது 4வது வரும். பொன் ப்ளஸ் சிலை, சியை இச்சு ப்ளஸ் ஈன்னு பிரிப்போமா, இச்சு ப்ளஸ் இ, அதாவது உயிரெழுத்து வந்திருக்கு, இது இச்சு ப்ளஸ் இ அப்படிங்கும்போது மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கா, அப்போ அதுதான் மெய் முதல் புணர்ச்சி. அப்போ என்ன வரும், 3. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆப்ஷன் பி 2143 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியாவிலேயே மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 20. இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் அப்படின்னா சேலம், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? ஓகே, ஆன்சர் கனகச்சுனையை பிரித்தோம்னா ஆப்ஷன் சி, கனகம் ப்ளஸ் சுனை. சரிங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது நிறையசை அல்ல? ஓகே, எது நிறையசை அல்ல அப்படின்னா ஆப்ஷன் டி, நாம் அப்படிங்கிறது தான். நிறையசை அப்படின்னா என்ன வரணும், ஆக்சுவலாக 2 குறில் ஒட்டுக்கா வரணும். இப்போ க ல, இதுவும் குறில் இதுவும் குறில், இப்படி வந்தாலும் நிறையசை. இல்லை ஒரு குறில் எழுத்து ஒரு நெடில் எழுத்து கலா இந்த மாதிரி வந்தாலும் அதுக்கு பேர் நிறையசை. ஒரு குறில் எழுத்து ஒரு நெடில் எழுத்து ஒரு மெய் எழுத்து இப்படியும் வந்தாலும் நிறையசை. சரி, நேரசை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஒன்று குறில் எழுத்து மட்டும் வரணும், இல்லைன்னா நெடில் எழுத்து மட்டும் வரணும், இல்லை குறில் எழுத்தோட ஒரு மெய் எழுத்து சேர்ந்து வரணும், இல்லை நெடில் எழுத்தோட ஒரு மெய் எழுத்து சேர்ந்து வரணும். அதுக்கு பேர் தான் நேரசை. புரியுதுங்களா? அப்போ இதில் எது நிறையசை அல்ல அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். இரட்டை வாக்குரிமையை பெற்றவர் யார், ஏற்க மறுத்தவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரட்டை வாக்குரிமை பெற்றவர் அம்பேத்கர், ஏற்க மறுத்தவர் காந்தியடிகள். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 24. கால் ப்ளஸ் இறங்கி என்பதனை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? கால் ப்ளஸ் இறங்கி. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, கால் இறங்கி. அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2143. நம்பர் அப்படின்னா அடியார், நானோமே அப்படின்னா கூசாமல், ஈயில் அப்படின்னா வழங்கினால், சித்தம்னா உள்ளம். 2143 ஆப்ஷன் டி.
அடுத்தது போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இவ்வரியில் உள்ள போற்றுதல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? போற்றுதல். போற்றுதல் அப்படியோட சொல்லோட பொருள் பாதுகாத்தல். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் 27. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் யமனை, அதாவது நமனை. ஆப்ஷன் சி. நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அடுத்தது யாப்பின் உறுப்புகளில் பொருந்தாதது எது? யாப்பின் உறுப்புகளில் பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் 6. அதாவது எழுத்து, சொல் இல்லை எழுத்து, அடி, அசை, சீர், தலை, தொடை அப்படிங்கிற 6 வரும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படிங்கிற 6 வரணும். இங்கே சொல் வந்திருக்கு, அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? வெங்கரிய பிரித்தெழுதுனா ஆப்ஷன் பி, வெம்மை கூட்டல் கரி. அடுத்தது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவதை எவ்வாறு அழைக்கப்படுகிறோம்? ஓகே, ஆப்ஷன் சி, புணர்ச்சி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது கூற்றுகளை ஆராய்க. தே ப்ளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே ப்ளஸ் வாரம் இனிய ஓசை பொருந்திய பாடல்கள். ஓகே, தே ப்ளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலைங்கிறது சரிதான். தே ப்ளஸ் வாரம் இனிய ஓசை பொருந்திய பாடல்களும் சரிதான். இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கவலைகள் டேஸ் அல்ல என்று மு மேத்தா கூறுகிறார். கவலைகள் கை குழந்தைகள் அல்ல அப்படின்ட்டு மு மேத்தா கூறுகிறார். ஆப்ஷன் டி. அடுத்தது 33. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் நட்டலோட பொருள் என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, நட்பு கொள்ளுதல். ஓகே, அடுத்தது 34. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது? ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அளந்தவர், வறியவர், செராமை, வெறுக்காமை, கிளை, கிளைனா உறவினர், மறாமை, மறவாமை. 4 3 1 2. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அம்பேத்கர் எந்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டார்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி பௌத்தம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது நேரசை அல்ல? ஓகே, ஆன்சர் வந்து நேரசைனாவே ஒன்று சிங்கிள் குறில் வரணும், இல்லைன்னா சிங்கிள் நெடில் வரணும், இல்லை குறிலோட மெய்யெழுத்து வரணும், இல்லை நெடிலோட ஒரு மெய்யெழுத்து வரணும். 2 குறில் வந்தால் அது நிறையசை. அப்போ இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. கீழ்கண்டவற்றில் நேரசை அல்ல அப்படிங்கிறது இது மட்டும்தான் நிறையசை. ஆப்ஷன் டி தான். என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுனா என்ன கிடைக்கும்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி என்று கூட்டல் இருள். அடுத்தது, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய இதில் கனகச்சுனை, கனகச்சுனைனா என்ன பொருள்? ஓகே, கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை. ஆப்ஷன் ஏ பொன்வண்ண நீர்நிலை. அடுத்தது, கல்வியோடு கைத்தொழில் போன்ற இதர தொழில்களும் கற்பிக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? கல்வியோடு கைத்தொழில் போன்ற இதர தொழில்களும் கற்பிக்க வேண்டும் என்று கூறியவர் அயோத்தியதாச பண்டிதர். ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின், நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது என்ன புணர்ச்சின்னு சொல்கிறோம்? நிலைமொழியும் வருமொழியும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இணைவதற்கு பேர் இயல்பு புணர்ச்சி. ஆப்ஷன் ஏ. வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், அம்பேத்கருக்கும் காந்தியடிக்கும் இடையே கையெழுத்தான பூனா ஒப்பந்தம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஓகே, இதுக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டினாக பார்த்தோம். ஆப்ஷன் பி இரட்டை வாக்குரிமை. அதாவது இரட்டை வாக்குரிமையை ஏற்றவர் வந்து அம்பேத்கர், ஏற்க மருத்துவர் வந்து காந்தியடிகள் அப்படின்னு ஒரு கொஸ்டினாக பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் பி இரட்டை வாக்குரிமை. அடுத்தது, தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணி? ஓகே, ஆன்சர் வந்து வேற்றுமை அணி.
இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி. அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஆன்சர் வந்து வைகுக தங்குக. ஓதை, ஓதை அப்படின்னா ஓசை. வெறினா அஞ்சி. யானர்னா புது வருவாய். அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 46. பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யார்? மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், எத்தனை அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய்? எத்தனை அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய்னா ஆப்ஷன் டி 16. 48. பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். போற்றார் பகைவர். பேதையார் அறிவற்றவர். பொறைனா பொறுமை. அப்போ 2143 2143 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்ததும் பொறுத்துக தான். ஓகே, ஓகே, ஆன்சர் பார்ப்போம். அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன், ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்போ 2143 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கசடர எனும் சொல்லை பிரிச்ச என்ன வரும்? கசடர. கசடர, கசடு கூட்டல் அற. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. எதிர்ச்சொல் மீனிங், எதிர்ச்சொல் பற்றி. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது இதுக்கு வந்து எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பொச்சாப்பு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சோர்வுன்னு அர்த்தம். சோர்வு அப்படிங்கும்போது இது வந்து சரியாக தான் இருக்குது. சோர்வுக்கு ஆப்போசிட்டு சுறுசுறுப்பு. இகழ்னா பகைன்னு அர்த்தம். இங்கே நட்புன்னு கொடுத்துருக்காங்க. பகை நட்பு ஆப்போசிட்டு, சரியாக தான் இருக்குது. நிறைனா மேன்மைன்னு அர்த்தம். மேன்மையற்ற. நிறைனா மேன்மை, மேன்மையற்றன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. அதாவது எதிர்ச்சொல். மையலுக்கு மட்டும்தான் மீனிங் கொடுத்துருக்காங்க, விருப்பம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது ஒன்று தான் தவறாக புரிஞ்சிருக்கு. ஆப்ஷன் ஏ. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எது? பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். ஆப்ஷன் சி.
அடுத்தது 53. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் இடித்தல் இடித்தல் அப்படிங்கிறது பொருள் என்ன? இடித்தல் அப்படிங்கிறோடைய பொருள் கடிந்துரைத்தல். கடிந்துரைத்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் மாவட்டம் எது? பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் மாவட்டம் ஆப்ஷன் டி, கரூர் மாவட்டம். அடுத்தது 55. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. இவ்வரியில் கிளையோட பொருள் என்ன? அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. கிளைனா உறவினர். ஆப்ஷன் பி. கயிறு ப்ளஸ் கட்டில் சேர்த்துதுன்னா என்ன வரும்? ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏவும் டியும் ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி. ஆக்சுவலாக ஆன்சரே கயிற்றுக்கட்டில். ஆப்ஷன் ஏ டி. கயிறு ப்ளஸ் கட்டில் கயிற்றுக்கட்டில் அப்படி தான் வரும். ஆப்ஷன் ஏவும் டி எது போட்டிருந்தாலும் சரிதான். அடுத்தது, இதில் எது தவறாக பொருத்தி இருக்கு? ஓகே, ஆன்சர் பாருங்கள். பகராயினா தருவாய் தான் சரி. பராபரம்னா மேலான பொருள். ஆனந்த வெள்ளம்னா இன்பப்பெருக்கு சரியான விடை தான். அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு அப்படின்னு வரும். அறுத்தவருக்குனா நீக்கியவருக்கு. இங்கே பெற்றவருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒன்று தான் பொருந்தாமல் இருக்குது. ஆப்ஷன் டி. அடுத்தது, மண்பாண்டங்கள் செய்ய பயன்படும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்படும்? மண்பாண்டங்கள் செய்ய பயன்படும் சக்கரம் ஆப்ஷன் பி, திருவை. ஆப்ஷன் பி, திருவை தான் சரியான விடை. இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அதை என்ன புணர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம்? ஓகே, ஆன்சர் விகார புணர்ச்சி. எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி. மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி. எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். ஓகே, ஆப்ஷன் பி, கும்பகோணத்தில் தான் கல்வி பயின்றார். பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பின்னுதல் நிட்டிங் 4, கொம்பு ஹார்னு, கைவினையர் அப்படின்னா ஆர்டிஷன்,
சடங்கு ரைட்டு. அப்போ எது ரைட்டு? 4 3 2 1 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி இழப்பதோர் கோல். இக்குறட்பாவில் உறுதி என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது? இந்த குறளில் உறுதி அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுவது ஆப்ஷன் சி நன்மை. கொஸ்டின் நம்பர் 62க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இதில் பேதையார் என்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள், பேதையார் என்ற சொல்லோட எதிர்ச்சொல். ஓகே, பேதையார் அப்படின்னா அறிவுள்ளவர் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ அறிவற்றவர். பேதையாருக்கு மீனிங் அறிவுடையவர், ஆப்போசிட்டு அறிவற்றவர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எம்ஜிஆருக்கு எந்த பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது? சென்னை பல்கலைக்கழகம். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சென்னை பல்கலைக்கழகம் தான் டாக்டர் பட்டம் எம்ஜிஆருக்கு வழங்கியது. ஓகே, பொறுத்துக. ஓகே, ஆன்சர் தூத்துக்குடி முத்துநகரம், சிவகாசி குட்டி ஜப்பான். சிவகாசியை பட்டாசு நகரம்னு சொல்லுவாங்க, இல்லைனா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை தூங்கா நகரம் தெரியும் 2. திருவண்ணாமலையை தீப நகரம்னு சொல்லுவாங்க 1. அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதில் எது பொருந்தாமல் இருக்குது? பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டிங்கிறது இது தோல் கருவி. திமிலைங்கிறது தோல் கருவி. இந்த பாண்டில், சேமங்கலம், சால்ரா இதெல்லாம் கஞ்சக்கருவி. சால்ரா ஜால்ரா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அப்படின்னு சொல்லுவாங்க. சேகண்டி, இந்த சேமங்கலம் சேகண்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. சேகண்டி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. எல்லாமே கஞ்சக்கருவி தான், ஆனால் பேர் இப்படியும் வரும். சரிங்களா? பாண்டில் இது எல்லாமே 3 என்ன? கஞ்சக்கருவிகள். இந்த திமிலை, அப்புறம் இந்த மத்தளம், பறை, முழவு, முரசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் கருவி. அப்போ இதில் பொருந்தாமல் ஒன்று இருக்குது அப்படின்னா திமிலை. ஆப்ஷன் டி தான். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு ஆப்ஷன் சி அமராவதி. அடுத்ததும் பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ், நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ், முனைவர் பட்டம் டாக்டரேட், ஒப்பந்தம் அக்ரிமெண்ட். 4 3 2 1
ஆப்ஷன் ஏ. செரா அமை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எது? செரா அமை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ, செய்யுளிசை அளபடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 70. இரட்டை வாக்குரிமை என்பதன் ஆங்கில மொழியாக்கம் என்ன? இரட்டை வாக்குரிமை என்பதன் ஆங்கில மொழியாக்கம் ஆப்ஷன் பி, டபுள் ஓட்டிங் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது, ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது டேஸ் எனப்படும். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது ஆப்ஷன் பி, சீர் எனப்படும். சீர் மொத்தம் எத்தனை? 4 இருக்குது. அதாவது ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை அப்படின்ட்டு 4 வகையான சீர் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி, ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் எனப்படும். திருக்குறள் படித்தால் என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்? திருக்குறள் படித்தால் என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்? ஓகே, ஆன்சர் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைன்னு என்ன சொல்லியிருக்கிறோம்? 2 சொல்லு சேரும்போது வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்ததுன்னா அதுக்கு பேர் வேற்றுமை தொகை அப்படின்னு அர்த்தம். இப்போ திருக்குறள் படித்தால் அப்படின்னா, திருக்குறள் படித்தால் என்ன நாம் சொல்லுவோம்? திருக்குறளை அப்படின்ட்டு ஐ 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ திருக்குறளை படித்தால் அப்படிங்கும்போது வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? அடுத்தது, திமிலை எம்மரத்தினால் செய்யப்படும்? திமிலை அப்படிங்கிறது பலா மரத்தினால் செய்யப்படுறது. திமிலை அப்படிங்கிறது, அதாவது அந்த தோல் கருவி சொல்கிறோம்ல, அது பலா மரத்தில் செய்யப்படுது. அடுத்தது, பாயோட வகையை பொறுத்துக. ஓகே, ஆன்சர் குழந்தைகள் படுக்க தடுக்குப்பாய், உக்காந்து உண்ண பந்தியில் உக்காந்து தான் திம்பம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 4-3. உட்கார படுக்க திண்ணைப்பாய், உட்கார திண்ணை. திருமணம்ங்கிறது பட்டு, திருமணப்பட்டு. 4-3-2-1 ஆப்ஷன் டி. அடுத்ததும் பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பாருங்கள். வாரினா வருவாய், வாரினா வருவாய். எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. தட்டுப்பாடின்றி நேருக்கு நேராக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒட்டாது வாட்டமின்றி. அப்போ 2-4-3-1 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் பிறகு எந்த பெயர் சூட்டப்பட்டு வெளிவந்தது?
ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் பிற்நாளில் வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு பேரோடு தான் வந்தது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, வட்டமேசை மாநாடு என்பதன் ஆங்கில மொழியாக்கம் என்ன? வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். கைவினைப் பொருட்கள்னால் கிராஃப்ட்ஸ் தான், புல்லாங்குழல்னா ஃப்ளூட்டு தான், முரசுனா ட்ரம்மு தான், கூடை முடுதல்னா பேஸ்கட்ரி தான். ஆன்சர் வந்து கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து 1 2 3 4 அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்படியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, எடுத்தோடனே பார்த்தோன்னு சொல்லிடுங்க. ஜால்ரா, பாண்டில், அதான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, சால்ராவை ஜால்ரான்னு கூட சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கஞ்சக்கருவின்னு சொல்லுவோம். என்ன கருவி? கஞ்சக்கருவின்னு சொல்லுவோம். இந்த பணிலம் அப்படிங்கிறது மட்டும் காற்றுக்கருவிப்போம். காற்று கருவி. காற்றுக்கருவியில் என்ன பணிலம் ஆக்சுவலாக வந்து இந்த வலம்புரி சங்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து பணிலம் அப்படிம்பாங்க. வலம்புரி சங்கு அப்படிங்கிறது தான் பணிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கொம்பு, குழல், இது எல்லாமே வந்து காற்றுக்கருவி. சரிங்களா? அடுத்தது, கொங்கு மண்டலத்தை வளப்படுத்தாத ஆறு. ஆக்சுவலாக 79க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 79க்கு கொஸ்டின் நம்பர் 80, கொங்கு மண்டலத்தை வளப்படுத்தாத ஆறு. ஓகே, ஆன்சர் வந்து வைகை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்ன? காரணம் குடும்ப வறுமை. குடும்ப வறுமை தான் அவர் படிப்பை தொடராமல் இருக்கிறது காரணம். ஆப்ஷன் சி. அடுத்தது, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை 1, வேற்றுமை. அடுத்தது வினை, வினைத்தொடர் அந்த மாதிரி வரும். அப்புறம் பண்பு, அப்புறம் உவமை, உவமைக்கு அப்புறம் உண்மைன்னு ஒன்று வரும். அப்புறம் அன்மொழி. மொத்தம் 6 வந்து தொகைநிலை தொடர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். ஓகே, அடுத்தது, இதில் எது தவறாக பொருந்தி இருக்கு? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிறைனா மேன்மை தான். அழுக்கார் அப்படின்னா பொறாமைன்னு வரணும். இங்கே தூய்மையின்மைன்னு கொடுத்துருக்காங்க. பொறைனா பொறுமை, மதம்னா கொள்கை. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக பொருந்தி இருக்கு. அடுத்தது, பொறுத்துக 84.
ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேரியால் வந்து 21 நரம்புகள், மகரையால் அப்படிங்கிறது 19 நரம்புகள், சகோடையால் அப்படிங்கிறது 14. 3, 1, 2 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஓகே, ஆன்சர் இது ஒருமைப்பன்மை நம்ம பல தடவை பார்த்துட்டோம். மாணவன் தனது கையால் அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி தான் சரியானுடைய. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 86. ரேஷனல் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி பகுத்தறிவு. அடுத்தது மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம். மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம். ஆப்ஷன் டி. அடுத்தது 88. இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருமானால், அதாவது மறைந்து வருமானால் அதனை என்ன சொல்லுவோம்? வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்தால், தொக்கி வந்தால் அதை தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. நமன் இல்லை பிரித்து எழுதுங்க. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி நமன் கூட்டல் இல்லை. அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3, 1, 2 தோன்றல் தெரிதல் கெடுதல் விகாரம். ஆல்ரெடி தமிழ் தாய் அப்படிங்கும்போது ஒரு எழுத்து தோணும், தமிழ் தாய் அப்படின்னு வரும், அப்போ இது தோன்றல் 3. பில்கொடி ஒரு எழுத்து மாறும், விற்கொடி அப்படின்னு சேர்ந்து வரும், அப்போ திரிதல் வரும் 1. மனமகிழ்ச்சி இந்த மகரமை கெட்டு கெடுதல் வரும், அப்போ 2. 3, 1, 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 வகையாக. என்னென்ன? குறில், நெடில், ஒற்று, இந்த 3 வகையாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் ஆப்ஷன் ஏ பாணர். அடுத்தது தக்காங்க நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு உறுப்பது வேந்து. தக்காங்கு அப்படிங்கிற பொருள் என்ன? தக்காங்கு அப்படின்னா செய்த குற்றத்தை தான் தக்காங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வள்ளுவர். அடுத்தது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவை பெற்ற மாவட்டம்.
பனியன் மார்க்கெட்டுனாவே திருப்பூர் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி 94க்கு ஆப்ஷன் சி. ரீஃபார்ம் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ரீஃபார்ம் அப்படின்னோட சொல்லின் தமிழாக்கம் ஆப்ஷன் டி சீர்திருத்தம். 96. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது என்ன அணி? ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் சி. அடுத்தது 97. இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகர் என்ற வகையில் எம்ஜிஆருக்கு என்ன விருது வழங்கியது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி பாரத் மட்டும்தான் அந்த விருது தான் வழங்கியிருக்கு. திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பு எப்போது தொடங்கியது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1892. அடுத்தது இன்னும் நிறைய பார்த்துட்டோம். இந்த தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள் பொறுத்துக. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2341. தோல் கருவிகள் முழவு முரசு, நரம்பு கருவிகள் வந்து யாழ் வீணை, காற்று கருவிகள் வந்து குழல் சங்கு, கஞ்சக்கருவிகள் சாளரா சேகண்டி. இதெல்லாம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தொகைநிலை தொடரில் பொருந்தாதது எது? தொகைநிலை தொடர் மொத்தம் 6 இப்போ சொன்னமில்ல, அதில் வந்து பொருந்ததில் பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை வராது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது 101 பொறுத்துக. ஓகே, ஆன்சர் வந்து 2143 ஆப்ஷன் ஏ தான். நமன் யமன் ஈயில் அடியார் சித்தம் உள்ளம் உய்மீன் ஈடேறுங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது? மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இதில் போற்றார் அந்த சொல்லோட பொருள் என்ன? போற்றார் பொறுமை உடையவர். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். மஞ்சள் சந்தையுடன் தொடர்புடைய மாவட்டம் எது? ஓகே, ஆன்சர் மஞ்சள் மாநகரம் மஞ்சள் சந்தைனாவே ஆப்ஷன் பி ஈரோடு. அடுத்தது
தக்காங்க நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு உறுப்பது வேந்து. இக்குறட்பாவில் தலை செல்லா அப்படின்னா என்ன? தலை செல்லா அப்படின்னா மீண்டும் குற்றம் செய்யாதவாறு. ஆப்ஷன் டி. அடுத்தது, இந்த வேற்றுமை உறுப்புல எது தவறாக பொருந்தியிருக்கு? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 5ஆம் வேற்றுமை தான் தவறாக பொருந்திருக்கு. ஆக்சுவலாக அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை என்ன வரும்? இன்னு, இல்லு, எல்லை, அப்புறம் ஏது அப்படிங்கிறதா வரணும். இந்த 2ஆம் வேற்றுமை ஐ கரெக்டு. 3ஆம் வேற்றுமை ஆண், ஆள், ஓடு, ஓடுன்னு வரணும். 7ஆம் வேற்றுமை வந்து கண், மேலே, கீழே, கால், இல், இடம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ 106க்கு தவறாக புரிஞ்சிருக்கிறது ஆப்ஷன் சி. வீணையில் மொத்தம் எத்தனை நரம்புகள் உள்ளன? வீணையில் மொத்தம் 7 நரம்புகள் உள்ளன. ஆப்ஷன் டி. அடுத்தது, பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி. பாருங்க, பாலாடை அப்படிங்கிறது அதனுடைய புணர்ச்சி என்ன அப்படின்னா, ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, இயல்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது, கொம்பு என்பது ஒரு வகை என்ன கருவி? கொம்பு என்பது ஒரு வகை என்ன கருவி? ஓகே, ஆன்சர் வந்து கொம்பு என்பது காற்றுக்கருவி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது டேஸ் எனப்படும். ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது டேஸ் எனப்படும். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிலேடை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, பொற்சிலை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? பொற்சிலை. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலை அப்படின்னா பொன்னால் ஆன சிலை. பொன்னால் ஆன சிலை. அப்போ ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்குது. புரியுதுங்களா? தொக்கி வந்திருக்குது. அப்போ என்னது? ஆள், ஆண், ஆடு, இது ஒடு, ஓடு. இது வந்து 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கிறதுனால 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸில் ஆளுங்கிற வேற்றுமை உருபு வந்திருக்கு. அடுத்தது, எந்த வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினமிகும்? எந்த வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும்? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபான ஐ வெளிப்படையாக வரும்போதும் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உருபான கு அப்படிங்கிறதும் வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகும். அப்போ ஆப்ஷன் ஏவும் பியும் அதாவது ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ மற்றும் பிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து டி. 3ஆம் வேற்றுமை உருபு அப்படி வராது. ஓகேங்களா? 112க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, மலர்பாதம் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன?
ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி உவமை தொகை. ஆப்ஷன் பி உவமை தொகை. அடுத்தது கூற்றுகளை ஆராய்க. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஒன்று என்ன சொல்கிறாங்க, யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் 4ங்கிறாங்க. ஆக்சுவலாக 6 வரணும். அப்போ இது தவறாக இருக்குது. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிக்கலாம். 3 தான். எது? குறில், நெடில், ஒற்று அப்படிங்கிற 3ஆக பிரிக்கலாம். அப்போ இது சரியாக இருக்குது. அசை 4 வகைப்படுங்கிறாங்க. ஆக்சுவலாக அசை 2 தான். நேரசை 1, நிறை அசை 1. அப்போ இது தவறாக இருக்குது. அடுத்தது சீர் 2 வகைப்படுங்கிறாங்க. சீருங்கிறது ஆக்சுவலாக 4 வரணும். அப்போ இங்கே 2 கொண்டாலும் இதுவும் தவறு. அப்போ 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? 114க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஓகே, ஆன்சர் திருப்பூர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பணிலம் என்று குறிப்பிடுவது? பணிலம் என்று குறிப்பிடுவது சங்கு, அதாவது வலம்புரி சங்கை தான் நம்ம பணிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சங்குன்னு கொடுத்துருந்தாலும் சரி, வலம்புரி சங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது 117 பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். தொண்டு அப்படின்னா கேரிட்டி 2, ஞானினா செயிண்ட் 2, 3, தத்துவம் அப்படின்னா பிலாசபி 4, நேர்மைனா இன்டெகிரிட்டி அப்போ 1. 2, 3, 4, 1ங்கிறது ஆப்ஷன் சியில் சரியாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகள் டேஸ் எனப்படும் வரும். என்னன்னு சொல்லுவோம்? இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, ஆன்சர் புதுக்கவிதை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. காலம் கறந்த பெயரச்சம் என்ன தொகை? காலம் கறந்த பெயரச்சம் ஆப்ஷன் பி வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் ஆப்ஷன் பி வினைத்தொகை. அடுத்தது மத்தளம் என்ற சொல்லை பிரிச்சா எப்படி வரும்? மத்தளம் அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம் அப்படின்னா மத்து கூட்டல் தளம். ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கோயம்புத்தூர் என்னும் பெயர் எந்த பெயரிலிருந்து மருவி வந்துள்ளது? ஓகே, கோயம்புத்தூர் என்னும் பெயர் எந்த பெயரில் மருவி வந்துள்ளதுன்னா கோவன் புத்தூர் அப்படிங்கிறதுலேருந்து தான் மருவி வந்துள்ளது. கோயம்புத்தூரோட மறு பேர் கேட்டால் தான் கோவை. எந்த பெயரில் மருவி வந்துள்ளதுன்னா
கோவன்புத்தூர். ஓகேங்களா? அடுத்தது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது டேஸ் எனப்படும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, அடி. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது அடி. அடுத்தது மாட்டுக்கொட்டகை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, ஆன்சர் மாட்டுக்கொட்டகை. மாட்டுக்கு கொட்டகை அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருபு பயனாக வந்ததுனால 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? மாட்டுக்கு கொட்டகை அப்படின்னு வரணும். அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீலகிரி. நீலகிரி தான் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் அப்படிமோ. அடுத்தது 125. தொடை எத்தனை வகைப்படும்? அதாவது யாப்பில் வந்து எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படிங்கிறதுல தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகேங்களா? தலை வந்து 7 வரும். தலைனா 7, தொடை வந்து 8, அடி வந்து எத்தனை அடி வரும் அப்படின்னா 5. இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது அதாவது யாப்புக்கு உண்டானது அது 126. ஆடுகொடி வளர்தமிழ் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை அப்படிங்கிறது தான் சரியான விடை. வினைத்தொகைனா அந்த 3 காலத்தை வெளிப்படையாக உணர்த்துற மாதிரி இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ஆடுகொடி அப்படிங்கிறது என்ன வரும்? ஆடிய கொடி. ஓகே, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்ட்டு 3 காலையும் உணர்த்தும். கரெக்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்தமிழ் எப்படி சொல்லலாம்? வளர்ந்த தமிழ் அப்படின்னு ஒன்று சொல்லலாம், வளர்கின்ற தமிழ் அப்படின்னு சொல்லலாம், வளரும் தமிழ். அந்த 3 காலத்தையும் வெளிப்படையாக காட்டுறதுனால அதை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 127. சேர மன்னர்களின் துறைமுகமாக விளங்கியது எது? சேர மன்னர்களின் துறைமுகமாக விளங்கியது முசிறி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது மலைக்குகை என்று பொருள் தரும் சொல்லியது. மலைக்குகை. மலைக்குகை என்று பொருள் தரும் சொல் வந்து பார்த்திங்கன்னா பிளமும் ஆன்சர் வரும், முளையும் ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மலைக்குகைக்கிறதுக்கு பிளமும் ஒரு ஆன்சர் இருக்குது, முளை அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பண்புத்தொகையில் மறைந்து வரும் பண்புகள் எது? பண்புத்தொகையில் மறைந்து வரும் பண்புருபுகள். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் ஏ, ஆன, ஆகிய இந்த ரெண்டுமே மறைந்து வரும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான், ஏ மற்றும் பி அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்?
தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தொகா நிலைத்தொடர் வந்து 9 வகைப்படும். ஓகேங்களா? அடுத்தது, வெண்ணிலவு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? வெண்ணிலவு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வெண்ணிலவுனா வெண்மை கூட்டல் நிலவுன்னு வருமா? அப்போ அதனுடைய பண்பை சொல்கிறதுனால பண்பு தொகை. அடுத்த கொஸ்டின், யாப்பிலக்கணத்தில் பா வந்து எத்தனை வகைப்படும்? எத்தனை வகை பா இருக்கு? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 4 வகையாக இருக்குது. எத்தனை வகையான பானா? வெண்பான்னு ஒரு பா, ஆசிரியப்பா, களிப்பா, அப்புறம் வஞ்சிப்பா அப்படிங்கிற 4 வகையான பா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, கண்ணாவா என்பது டேஸ் தொடர். கண்ணாவா அப்படிங்கிறது விழித்தொடர். ஆச்சரியக்குறிங்க வரதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, வாய்ப்பவளம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? வாய்ப்பவளம் அப்படிங்கிறது உருவகம். ஆப்ஷன் டி தான். இந்த வாய்ப்பவளம், இந்த தமிழ் தாய், இந்த ரெண்டுக்குமே வந்து உருவகம் தான் வரும், உருவப்படுத்தி சொல்கிறதுனால. ஓகேங்களா? அடுத்தது 135, உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் டேஸ் குற்றிய லுகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினமிகும். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் டேஸ் குற்றிய லுகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினமிகும். ஓகே, வன்தொடர் குற்றிய லுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றிய லுகரம், அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இது இருந்தால் தான் வல்லினம் மிகும். அடுத்தது, பனை மரம் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? பனை மரம். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இருபெயரொட்டு பண்பு தொகை. பனை மரம்னா இருபெயரொட்டு பண்பு தொகைனாவே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அதாவது பொதுப்பெயர் பின்னாடி மரம்ங்கிறது பொதுப்பெயர், பொதுப்பெயர், அதோட சிறப்பு பெயர் முன்னாடி நிலைமொழியில் பனை, அது சிறப்பு பெயர் முன்னாடி இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறோம். பனைமரம், தென்னை மரம், வாழை மரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வகை இருக்கிறதுனால அது இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்ததாக 137, அறநூல்கள் பலவும் எந்த ஓசையில் ஏற்றப்பட்டுள்ளது? அறநூல்கள் பலவும் எந்த ஓசையில்? ஓகே, அறநூல்கள் பெரும்பாலும் வந்து செப்பல் ஓசை அப்படிங்கிறதுல தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகே, அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். பெயரச்ச தொடர், பெயரச்ச அப்படிங்கும்போது எழுதிய, இது வந்து 1 வரணும், அதாவது 4. வினையெச்சம் அப்படிங்கும்போது பாடி முடித்தான், பாடி அப்படிங்கும்போது 4, 3.
வினைமுற்று, வினைமுற்று எது வரும்? வென்றான் சோழன், வினைமுற்று ஆயிருக்கு. அப்போ 4 3 5. எழுவாய், எழுவாய்ங்கிறது இங்கே எங்கே வருது? கார்குழலி படித்தாள் அப்படிங்கிறது தான் எழுவாய். அப்போ 1. விழித்தொடர் புலவரே வருக, புலவரே வருக அப்படின்ட்டு வரும். அப்போ 2. 4 3 5 1 2. 4 3 5 1 2. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மலர்விழி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, மலர் போன்ற விழி அப்படின்ட்டு உவமைப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுனால உவமை தொகை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது சாலவும் நன்று, இதற்கு பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்க. ஓகே, உரிச்சொல் அப்படின்னாவே நிறையா பார்த்துருக்கோம். சால, உரு, நனி, களி அப்படின்ட்டு. அப்போ இந்த சாலவும் அப்படின்னு வந்தபோது என்ன சொல்லணும்? நம்ம ஆக்சுவலாக உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? 141. செல்லாக்காசு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 142. பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். வெண்பாங்கிறது செப்பலோசை, ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவலோசை, களிப்பா அப்படிங்கிறது துள்ளலோசை, வஞ்சிப்பாங்கிறது தூங்குலோசை. 4 1 2 3. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இணை சொற்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகை. நேரிணை, எதிரிணை, செரி இணை அப்படின்ட்டு 3 வகைப்படும். ஓகேங்களா? அடுத்தது 144. இதுவும் பொறுத்துக தான். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். மரளி அப்படின்னா காளன் 2, கரினா யானைன்னு தெரியும் 2 1, அருவர் அப்படின்னா தமிழர் 4, தூறு புதர் 2 1 4 3. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. விடும் என்பது எந்த வகையான சீர்? விடும் என்பது நிறையசை. 2 குறில் வந்திருக்கு, ஒரு மெய் எழுத்து வந்திருக்கு. அப்படி வந்தால் நிறையசை. சரிங்களா? நிறையசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஞாபகமாக வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கா தனியாக வந்தாலும் சரி, குறில் எழுத்து, குறில் எழுத்தோடு நெடில் எழுத்து வந்தாலும் சரி, குறில் எழுத்து நெடில் எழுத்தோடு மெய்யெழுத்து வந்தாலும் சரி, நிறையசை அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அடுத்தது ஆயர்கள் குழல் ஊதுவதில் வல்லவர்கள். இவர்கள் என் நிலத்தைச் சேர்ந்தவர்கள்? ஆயர்கள் குழல் ஊதுவதில் வல்லவர்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முல்லை நிலத்தைச் சேர்ந்தவர்கள்.
ஓகே, பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன, வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர், பிலம் அப்படின்னா மலைக்குகை 1, மண்டுதல் நெருங்குதல். 3412 3412 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தொகை தொகாநிலை தொடர் என இரு வகைகளிலும் எந்த தொடர் வந்து இடம்பெறுது? ரெண்டுலேயுமே எது இடம்பெறுது? ஓகே, வேற்றுமை தொகை நிலைத்தொடர், வேற்றுமை தொகா நிலைத்தொடர் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே வரும். ஆப்ஷன் ஏ தான் ரெண்டுலேயுமே வரும். சரிங்களா? அடுத்தது, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தலர் இனிது என்ற குறளின் அணி எது? ஓகே, ஆன்சர் பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது தான் ஆன்சர், சரியான விடை. அடுத்தது 150வது கொஸ்டின். 165 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொற்றோடி வந்தால் இத்தொடருக்கு பொருத்தமானது? ஓகே, ஆன்சர் அன்மொழி தொகை. பொற்றோடி வந்தால், இப்போ பொற்றொடினா பொன்னால் ஆன, அதாவது பொற்றொடி வந்து பொன் கூட்டல் தொடின்னு சொல்லுவாங்க. இந்த தொடி அப்படிங்கிறதுக்கு வந்து வளையல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அப்போ பொற்றொடி அப்படின்னா பொன்னால் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு வந்திருக்கு. பொன்னால் ஆன வளையலை, பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் அப்படின்ட்டு. அப்போ பொன்னால் ஆகிய அப்படிங்கிற ஆளு வந்திருக்கு, ஆகிய அப்படிங்கிற இரண்டு வேற்றுமை தொகையும் உருபு வந்திருக்கிறதுனால தான் இதை அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது 151. பசியால் வாடும் உணவளித்தல் நமது கடமை. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி. பசியால் வாடும் அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை. அடுத்தது, நவில்தோறும் நூல் நயம்போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு இத்திருக்குறளில் பயின்று வரும் அணி எது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. உவமை அணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது என்னன்னு சொல்கிறோம்? ஓகே, ஆன்சர் வந்து உம்மை தொகை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது, கூற்றுகளை ஆராய்க. ஓகே, வல்லினம் மிகும் மிகா இடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும், சரிதான். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகாது, ஆக்சுவலாக வல்லினம் மிகும். அப்போ இது வந்து தவறாக இருக்குது.
மகரமெய்யில் முடியும் சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய்யிலிருந்து வல்லிடத்தில் வல்லினம் மிகுங்கிறது சரிதான். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாதுங்கிறது சரிதான். அப்போ ரெண்டு மட்டும் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதுக்கு. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 96. ஓகே, தொடி என்ற சொல்லின் பொருள் இப்போ தான் மேலே பார்த்தோம். தொடி என்ற சொல்லின் பொருள் வளையல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்தது, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இதில் உண்டான அணி என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, உவமை அணி. அன்மொழி தொகை எத்தனை வகைப்படும்? அன்மொழி தொகையானது 5 வகைப்படும். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை அப்படிங்கிற 5 வகைப்படும். அடுத்தது, வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். அன்மொழி தொகையை பிரித்தா என்ன வரும்? அன்மொழி தொகை ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படிங்கிறது தான் சரியான விடை. 161. திரிந்து கூட்டல் அற்று. ஆன்சர் திரிந்தற்று. ஆப்ஷன் பி. கருங்குவளை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் ஏ, கருமையான குவளை அப்படிங்கும்போது பண்புத்தொகை. அடுத்தது, பொறுத்துக. இந்த இணைச்சொற்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்ல, அதில் வச்சு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 163. நேரிணை சீரும் சிறப்பும் பேரும் புகழும். எதிரிணை இரவு பகல் உயர்வு தாழ்வு. செரியினை பச்சை பசேல் வெள்ளை வெளிர். 3, 2, 1. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பேராண்மை என்பதரு கண்ணொன்று உற்றக்கால் ஊராண்மை மற்று அதன் எஃகு. இதில் எஃகு என்ற சொல்லின் பொருள் என்ன? எஃகு என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி, கூர்மை அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டினை, தொடை 8 வகைப்படும். கீழ்கண்டவற்றில் எது முதன்மையான தொடை அல்ல?
தொடைங்கிறது 8, அதில் இது எது வந்து முதன்மையான தொடை அல்ல அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து முதன்மையாக வராது. மோனை, எதுகை, ஈவு இதெல்லாம் முதன்மையாக வரும். ஆப்ஷன் சி வராது. ஓகே, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 8th தமிழ் புக்கில் இருந்து 5 to 5, 6, 7, 8, 9 இந்த 5 இயர்லேருந்து மொத்தம் 165 கொஸ்டின் எடுத்துகிட்டு இந்த 165க்கு நீங்கள் எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சொல்லப்போனால் ஆல்ரெடி 2 வீடியோ பதிவில் மொத்தம் 8th புக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இது கலக்கல் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேமுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, கலக்கல் ஸ்டாரில் எல்லோரும் வின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே.